ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 61. வெளியே சென்றதும் கயல்விழி கோபமாக மகேஷிடம், என்ன பண்றீங்க மகேஷ்? ஏன் இப்படி எல்லார் முன்னாடியும் பிஹேவ் பண்றீங்க? உங்களால் எனக்கு அவமானமா இருக்கு என்றாள் சீற்றமாக. மகேஷ், நீ பண்றது மட்டும் நல்லா இருக்கா கயல்? உங்க அம்மா உன் தங்கச்சிக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். நீயே போய் கேட்பியா எனக்கும் வாங்கி கொடுங்கன்னு? அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்களே உனக்கு வாங்கி தருவாங்க. கயல்விழி, அதான் இல்லையே. யாருக்குமே நான் தேவையில்லாதவளா போயிட்டேன். யாருக்கும் என் மேலே பாசமும் இல்லை, யாருக்கும் நான் முக்கியமும் இல்லை. எல்லாருமே இப்போ இந்த யாழ்னியை தானே தாங்குறாங்க. நான் அவங்களோட பொண்ணு என்பதே அவங்க மறந்துட்டாங்க என்றால் கலங்கிய கண்களுடன் கோபமாக. மகேஷ் ஆதரவாக அவளின் கையை பற்றியவன், இங்க பாரு கயல், என்ன இருந்தாலும் கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அவங்கள அவமானப்படுத்திட்டு நீ போயிட்ட என்ற கோபம் அவங்களுக்குள்ள இருக்க தான் செய்யும். உன் தங்கச்சியை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவளும் பாவம் தானே. உன்கிட்ட ஃபோன் இல்லைனாலும் நான் உன்கிட்ட அன்பாக நடந்துக்கிறேன். எங்கள் வீட்டில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ உங்கள் வீட்டில் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடிக்கடி நீ உங்கள் வீட்டுக்கு போற வர. ஆனால் உன் தங்கச்சிக்கு அப்படி இல்லையே. அவள் வீட்டுக்காரர் பேசுகிறத பார்த்தா அவகிட்ட ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறவர் மாதிரி தெரியுது. இதில் உங்க வீட்டில் யாருக்கிட்டையும் அவ பேசக்கூடாதுன்னு வேற வச்சிருக்கார். அதிலேயே தெரியல உனக்கு அவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கார் உன் தங்கச்சி கிட்டன்னு. அதனால தான் உங்க அப்பா அம்மா ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. பாவம் அந்த பொண்ணு. நீ அதை புரிஞ்சுக்காமல் அவங்க மேல கோவப்படுற. கயல்விழி மகேஷ் கூறியதை கேட்டு சிந்தித்தவள், ஆமா மகேஷ், நீங்க சொல்றதும் சரிதான். அந்த ஆளு சரியான சிடுமூஞ்சி, கோவக்காரன். பாவம் யாழினி, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா என்றாள் வருத்தமாக. மகேஷ், பாத்தியா, கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்ததும் என்ன சூழ்நிலைன்னு உனக்கே புரிஞ்சிருச்சு. எல்லா விஷயத்தையும் யோசிக்காமல் நம்மளே ஒரு முடிவு பண்ணக்கூடாது கயல். மகேஷின் வார்த்தையிலேயே அவனின் மனதிலிருந்து தன் மதிப்பு எவ்வளவு கீழ் இறங்கி இருக்கிறது என்பது நன்றாக கயல்விழிக்கு புரிந்தது. அபிமன்யு கோபமாக, என் பொண்டாட்டிக்கு எப்போ என்ன வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதை பற்றி யாரும் இங்கே கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கொண்டு வந்ததை நீங்களே எடுத்துக்கிட்டு போங்க. வேலுச்சாமி, இங்கே பாருப்பா, என் மருமக அவளோட பொண்ணுக்கிட்ட பேச முடியாம தினம் தினம் கவலைப்படுறா. தயவு செஞ்சு யாழினியை அவங்க அம்மா கிட்ட பேச விடுப்பா. அதுக்காக தான் அவங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த ஃபோனை வாங்கித்தர சொல்லியிருக்காங்க. வேண்டாம்னு சொல்லிடாதப்பா என்றார் கைகூப்பி. யாழினி ஆற்றாமையுடன் தாத்தா என்று குரல் கொடுக்க, அதற்குள் வேலுச்சாமியை நோக்கி விரைந்து வந்த வள்ளியம்மை பாட்டி அவரின் கைகளை இறக்கிவிட்டபடி, என்ன காரியம் மாமா செஞ்சிட்டீங்க? இவனுக்கு என்ன தெரியும்? சின்ன பையன், விவரம் புரியாமல் பேசுறான். அவன் முன்னாடி நீங்க இப்படி கை கூப்பி நிக்கலாமா என்றார் கண்களில் நீர் கோர்த்தபடி. வேலுச்சாமி தாத்தா, அதுக்கு இல்லம்மா, வீட்டில் லட்சுமி படுற வேதனையை பார்க்க ரொம்ப உறுத்தலா இருக்கு. என்னால் தானே இதெல்லாம்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது. சரி பண்ணணும்னு நினைச்சு பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு உறுத்தலா இருக்கு. இதை என்னால் சரி பண்ண முடியுமான்னு தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். வள்ளியம்மை பாட்டி, போதும் மாமா, உங்க மேல எந்த தப்பும் இல்லை. நீங்க கவலைப்படுறதுக்கு நீங்க எந்த தப்பும் செஞ்சிடல. எது உண்மை எது பொய்னு புரிய வேண்டியவங்களுக்கு சீக்கிரம் புரியும் என்றார் அபிமன்யுவையும் தன் கணவரையும் பார்த்தபடி. கிருஷ்ணமூர்த்தி தாத்தா எதுவும் கூறாமல் இவர்களை ஏளன பார்வை பார்த்தபடி அறைக்கு சென்று விட்டார். வள்ளியம்மை, நீ அதை கொடு லட்சுமி, உன் பிள்ளைக்கு நீ வாங்கி கொடுக்கறது யார் வேண்டாம்னு சொல்றாங்கன்னு நான் பார்க்கறேன் என்றார் அபிமன்யுவை முறைத்தபடி. அபிமன்யு, பாட்டி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவளுக்கு ஃபோன் இல்லை அதானே? நான் வாங்கி தரேன், போதுமா? இவங்க வாங்கி தர ஃபோன் இவளுக்கு தேவையில்லை. ஹஸ்பண்டா இவளுக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது என்னோட கடமை தானே. அவளுக்கு மொபைல் வேணும்னா அதை நான் தான் வாங்கி தரணும். அவங்க அம்மா வீட்டில் இருந்து வாங்கி கொடுத்தா அது எனக்கு அவமானம். அது மட்டும் இல்லை, நான் ஒன் ஆஃப் த லீடிங் பிஸ்னஸ் மேன். என்னோட ஒய்ஃப் இப்படி ஒரு மட்டமான ஃபோனை வச்சுக்கிட்டு சுற்றினா அது எனக்கு தான் ரொம்ப அவமானமாக இருக்கும். என்னோட ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி தான் அவள் ஃபோன் கூட இருக்கணும் என்றான் திமிராக. யாழினிக்கு தன் முன்னே தங்கள் வீட்டினரை இப்படி அவமதிப்பாக அபிமன்யு கூறியது கோபத்தை கொடுக்க, கோபமும் ஆற்றாமையும் போட்டியிட அதன் விளைவாய் கலங்கிய கண்களுடன் தன் தந்தையை நோக்கி சென்றவள், இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களாப்பா என்றாள் குரல் கமர. மரகதம் பாட்டி, என்ன பேசுற யாழினி என்றார் அதிர்ச்சியாக. யாழினி, போதும் பாட்டி, எந்த உண்மையும் யாருக்கும் தெரிய வேண்டாம், போதும். யாழினியின் வார்த்தைகள் அபிமன்யுவின் மனதிற்குள் பெரும் காயத்தை ஏற்படுத்தியது. அங்கிருந்த அனைவருக்குமே யாழினியின் கேள்வியில் அதிர்ச்சிதான். லட்சுமி, அவசரப்படாதம்மா, எதுவா இருந்தாலும் பொறுமையா யோசிச்சு முடிவு பண்ணலாம். யாழினி, அப்படி நினைச்சதாம்மா இவ்வளவு நாளா நானும் அமைதியா இருந்தேன். உங்க யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொன்னார். நானும் பேசாமல் தானே இருந்தேன். ஏன், நான் நினைச்சா உங்ககிட்ட இவருக்கு தெரியாமல் பேசியிருக்க முடியாதா?
அத்தைக்கிட்டேயோ இல்லை ஆரணிக்கிட்டேயோ ஃபோன் வாங்கி பேசியிருக்கலாமே. எதுக்காக நான் பேசாமல் இருந்தேன்? இவருக்காக தானே. இவருக்கு உண்மையா இருக்கணும், இவர் மனசு மாறும்னு நினச்சிதான் இவ்வளவு நாள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போனேன். ஆனால் இவர் கொஞ்சம் கூட மாறலம்மா. இனிமேலும் மாறுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஒவ்வொரு தடவையும் எனக்காக இவர் முன்னாடி நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. இதெல்லாம் வேண்டாம், நானும் உங்களோடவே வந்துடுறேன். மீரா, யாழினி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா. யாழினி, எனக்கு உங்கள் யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லைத்த. நான் இதுவரைக்கும் உங்களை என் அம்மா மாதிரி தான் நினச்சிருக்கேன். நீங்களும் என்கிட்ட அப்படி தான் நடந்திருக்கீங்க. ஆரணியை எப்படி பார்த்துப்பீங்களோ அதே மாதிரி தான் என்னையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. இங்கே இருக்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இன்னும் எவ்வளவு நாள் இப்படி என்னுடைய அம்மா அப்பா அவமானப்படுவதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? இனிமேலும் இவர் மாறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என்றால் வருத்தமான குரலில். வள்ளியம்மை பாட்டி, அபி, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? யாழினி அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்றா. அபிமன்யு, அவ வீடா? எது அவ வீடு? இதான் அவளுடைய வீடு. இங்கிருந்து அவளால் எங்கேயும் போக முடியாது. அவளுக்கும் எனக்கும் எப்போ கல்யாணம் முடிஞ்சதோ அப்பவே அவ எனக்கு சொந்தமானவள் ஆயிட்டா. இங்க தான் அவ இருக்கணும். வள்ளியம்மை பாட்டி, இங்க பாரு அபி, நீ பேசுறது உனக்கே அதிகப்படியா தெரியலையா? நீ அன்பா பேசுறியா கோமா பேசுறியான்னு எங்களுக்கே புரியல. அப்புறம் அவளுக்கு எப்படி புரியும்? அபிமன்யு, இப்போ நான் அன்பா பேசுறேனா கோவமா பேசுறேனா என்பது முக்கியமில்லை. நான் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சா போதும் என்றான் யாழினியை தீ என முறைத்தபடி. யாழினி, நீங்க சொன்னா நான் இங்கேயே இருக்கணுமா? கல்யாணம் ஆயிட்டா நான் என்ன உங்க ப்ராப்பர்ட்டியா? உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணும்னாலும் செய்யறதுக்கு? நான் எனக்கு என்ன தோணுதோ அப்படிதான் நடந்துப்பேன். நான் ஒன்றும் பொம்மை கிடையாது உங்க இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்க என்றால் அபிமன்யுவை நேருக்கு நேராக பார்த்தபடி. எங்கே பிரச்சனை பெரிதாகி விடுமோ என்ற பயத்தில் மரகதம் பாட்டி யாழினியின் அருகில் சென்றபடி, யாழினி, கொஞ்சம் அமைதியா பேசு. ஏன் இப்படி கோவப்படுற? அபிமன்யு, எஸ், யூ ஆர் ரைட். நீ பொம்மை கிடையாது, ஆனால் என்னோட வைஃப். நான் எங்கே இருக்கேனோ அங்கே தான் நீயும் இருக்கணும். வேணும்னா உன்னோட அப்பா கிட்டேயே கேளு. இவர்கள் இருவருக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு குடும்பத்தினர் அனைவரும் என்ன கூறி இவர்களை சமாதானம் செய்வது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்றனர். யாழினி சுப்பிரமணியனிடம், அப்பா, நானும் உங்களோடு வரேன். இவர் எப்போ உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறாரோ அப்போதான் நான் இவர் கூட வாழ்வேன். அபிமன்யு எதுவும் கூறாமல் அவளை முறைத்து பார்த்தபடி நின்றான். சுப்பிரமணி எதுவும் கூறாமல் இவர்களின் வாக்குவாதத்தை பார்த்தபடி நின்றார். யாழினி, என்னப்பா எதுவும் சொல்லாமல் அமைதியா இருக்கீங்க? சுப்பிரமணி, இது சரி வராது யாழினி. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ மாப்பிள்ளையோட தான் இருக்கணும், அதுதான் சரி என்றார். யாழினி, ஆனா அப்பா என்று எதுவோ கூற வாயெடுக்கும் பொழுது லட்சுமி, அதான் அப்பா சொல்றாங்கல்ல, அப்பா சொல்றதை கேளுமா. உன்னோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னா நீ இங்க இருக்கிறது தான் சரி வரும். அதான் மாப்பிள்ளை உனக்கு வேற ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரே. யாழினி மனதிற்குள், வேறு ஃபோன் வாங்கி கொடுத்தால் மட்டும் என்ன மாறப்போகிறது? இவன்தான் தன் குடும்பத்தாரிடம் பேசக்கூடாது என்று கூறியிருக்கிறானே, பிறகு எப்படி பேச முடியும்? அது புரியாமல் அனைவரும் ஃபோனிற்காக தான் இந்த பிரச்சனை என்பது போல் பேசுகிறார்களே என்று வருந்தினாள். மரகதம் பாட்டி யாழினியின் கையை பிடித்து, நீ என் கூட வா என்று தோட்டத்து பக்கம் அழைத்து சென்றார். இவர்களின் பின்னே வள்ளியம்மை பாட்டியும் செல்ல, மரகதம், கொஞ்சம் நேரத்தில் என்ன காரியம் பண்ண பார்த்த நீ யாழினி? கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளையை விட்டுட்டு அம்மா வீட்டில் வந்து உட்கார்ந்துக்கிறது கொஞ்சமாவது சரியா? யாழினி, என்ன வேற என்ன பாட்டி பண்ண சொல்றீங்க? இன்னும் எவ்வளவு காலமானா இவர் நம்மளை புரிஞ்சுப்பாருன்னு தெரியல. போக போக அவருக்கு வெறுப்பு அதிகமாகிக்கிட்டு தான் போகுதே தவிர குறைந்த பாடில்லை. இவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? என்னால் உங்கள் யார்கிட்டையும் பேசக்கூட முடியலை பாட்டி. இப்போ ஒரு ஃபோனுக்காக தான் இவ்வளவு பிரச்சனைன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ அவரே எனக்கு புது ஃபோன் வாங்கி கொடுத்தா கூட உங்கள் யார்கிட்டையும் என்னை பேசக்கூடாதுன்னு தான் சொல்லுவார். அப்புறம் ஃபோன் வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம்? மரகதம், உன்னோட நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனால் நமக்கு இப்போ வேற வழி இல்லை, பொறுத்து தான் போகணும். நான் சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீ சொல்லியும் நான் சொல்லியும் உன் வீட்டுக்காரர் புரிஞ்சுக்க மாட்டார். அவங்க தாத்தா வாயிலிருந்து உண்மை வெளியில் வந்தாதான் நம்புவார். அதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். நீ அங்கு வந்துட்டா இங்கே இவருக்கு உண்மையை எப்படி தெரிய வைக்கிறது? நீ இவ்வளவு கோவமாக பேசியும் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியும் கூட அவர் உன்னை போன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை பாத்தியா? அனுப்ப மாட்டேன்னு தான் சொல்கிறார். அவர் உன் மேலே வச்சிருக்க அன்பை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நீ உன்னோட வாழ்க்கையை மட்டும் பாரு. உன் குடும்பத்தோட உன் வீட்டுக்காரரை எப்படி சேர்த்து வைக்கிறது என்பதை நான் பார்த்துக்கிறேன். யாழினி அரை மனதுடன் சரி என்று சம்மதித்தாள். பிறகு அனைவரிடமும் விடை பெற்று கொண்டு சுப்பிரமணியன் குடும்பத்தார் தங்கள் ஊர் நோக்கி புறப்பட்டனர். யாழினி மரகதம் பாட்டியுடன் தோட்டத்திற்கு சென்றதும் கோபமாக அபிமன்யு அறைக்கு சென்று விட்டான். அபிமன்யு, நான் இவ்வளவு சொல்லியும் அவங்களோடு போறேன்னு சொல்றா. அப்போ இவ்வளவு நாள் நான் அவளுக்கு சொன்னது எதுவுமே அவள் மண்டையில் ஏறலையா? இவளை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இவ திரும்ப திரும்ப அவங்க கிட்டேயே போய் நிற்கிறா.
இடியட், உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது, எப்படியோ போ என்று யாழினியை திட்டியவாறு அறைக்குள்ளேயே நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தான். யாழினி அறைக்குள் வந்ததும், இப்போ எதுக்குடி இங்கே வந்த? அதான் உங்கள் அப்பா கூடவே போக போகிறேன்னு சொன்னல, அப்படியே போய் தொலைஞ்சிருக்க வேண்டியது தானே, எதுக்கு இன்னும் போகாமல் இங்கேயே இருக்க? உன்னை போய் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? உன்னை போய் லவ் பண்ணுறேன் பாத்தியா? ச்சே, அத்தனை பேர் முன்னாடி என் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டல்ல, என்னை அசிங்கப்படுத்திட்டல்ல, இப்போ சந்தோஷமா உனக்கு என்று கத்தினான். யாழினி அபிமன்யுவின் கத்தலில் மெதுவாக, இங்க பாருங்க, உங்களை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு நினச்சி நான் எதுவும் பேசலை. எங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட மரியாதை இல்லாமல் நீங்கள் பேசும்போது அவங்களுக்கும் இப்படி தானே இருந்திருக்கும். நீங்கள் அவங்க மனசை புரிஞ்சுக்கணும்னு தான் நான் இப்படி பேசினேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. அபிமன்யு, போதும் நிறுத்து. நான் எல்லா இடத்துலையும் உனக்காக தான் நின்று இருக்கேன். ஆனால் நீ ஒரு இடத்தில் கூட எனக்காக நின்னது கிடையாது. நானா உன் குடும்பமா என்று வந்தா நீ உன் குடும்பத்து பக்கம் தான் நிற்கிற. அப்படி நான் என்னடி கெடுதல் பண்ணிட்டேன் உனக்கு? உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு தானே ட்ரை பண்ணுறேன். உனக்கு அது புரியலையா என்றான் கோபத்தில் கண்கள் சிவந்து ஆக்ரோஷமாக. அபிமன்யுவின் கோபத்தை கண்டு மிரண்ட யாழினி பதில் எதுவும் கூறாமல் அமைதியாக நின்றாள். அவளின் தோள்பட்ட இரண்டிலும் தன் கைகளால் அழுத்தத்தை கொடுத்து குலுக்கியவன், வாயை திறந்து பதில் சொல்லு. நான் உன் மேலே எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு உனக்கு இன்னும் புரியலையா? என் அம்மாவுக்கு அப்புறம் நான் அதிகம் நேசிக்கிறது உன்னைதான். உனக்கு அப்படி என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? ஒருவன் தான் விரும்பும் பெண்ணிடம் தன் காதலை கூட கோபமாக வெளிப்படுத்துவதை முதல் முறை பார்க்கிறாள் யாழினி. இதுவரை தான் பார்த்த கேட்ட காட்சிகளை வைத்து காதலை இன்முகமாக தான் கூறுவார்கள் என்று ஒரு கற்பனை உலகில் இருந்தவளுக்கு அபிமன்யுவின் நிதர்சனமான வார்த்தை கோபத்தில் கூட காதலை உணர்த்தலாம் என்பதை உணர்த்தியது. யாழினியின் பதில் என்னவாக இருக்கும்? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.